எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக மாற்றி வல்லமை படைக்கும் நம்மளுடைய மேசராசி நேர்களுக்கு வணக்கம். அவங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்களா 7.5 சனியோட முதல் கட்டமான விரயச்சனி தொடங்க இருக்கு. ஸோ இதனால் தேவையில்லாத செலவுகள் வரலாம். ஆனால் அது எல்லாமே நீங்கள் சுப செலவுகளாக நீங்கள் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, திருமணம், இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் அமைச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற்றது. ஸோ இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தால் கூட மேசராசி நேயர்களுக்கு இந்த சனியின் தாக்கமானது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு 7.5 சனியாக பலன் தரப்போகிறாரு. தன்னோட 3ஆம் பார்வையால் 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்களா 7.5 சனியோட ஆரம்பம்னு சொல்லலாம். தற்போது மீனராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் மேசம் ரிஷபம் ராசியை கடக்கும் வரைக்குமே உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கமானது ஏற்படும். ஸோ பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு, மிகுந்த வைத்திய செலவு, படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மத்திய வயதினருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு பிரச்சனை, அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம், வீடு வாகன யோகம் போன்ற சுப நிகழ்வுகள் எல்லாமே நடைபெற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கைவலி, கால்வலி இருக்கும், சோர்வும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். தற்போது 3வது சுற்று 7.5 சனியோட பிடியில் இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியுமே இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேசராசிக்காரர் மனத்தை பக்குவப்படுத்தி வச்சுக்கிறதா இந்த டைமில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க. மேசராசிக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் நிச்சயமாக முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த 7.5 சனி ஆரம்பம் அப்படின்னா கூட வாக்கிய சனிப்பெயர்ச்சினானது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோமா கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம் அப்படின்னா கூட ராசிக்கு விரைய வீட்டில் அமரக்கூடிய சனி நிச்சயம் யோக பலன்களையே கொடுப்பாரு. 12ல் மறையிறதுனால இழுப்பறியான பல காரியங்கள் எல்லாமே இனி விரைந்து முடியும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளோட நடவடிக்கையிலுமே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். அதே நேரம் சொந்த பந்தங்களோட ஆதரவு இருந்தால் கூட அவங்களால செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். சனிப்பெயர்ச்சியோட தொடக்க காலத்தில் ஒரு சில பேர்த்துக்கு பெரிய பதவிகள் தேடி வர வாய்ப்புமே இருக்குது. திருமணத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். பண வரவுமே அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைமை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். யாருக்குமே ஜாமீன் போட வேணாம். அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேசராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சினால எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க, உங்களுக்கு இந்த டைமில் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மேசராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே விரைய சனி உங்களுக்கு இந்த 2026 பொறுத்த வரைக்குமே சனி பயிற்சி நிறைய யோக பலன்களை கொடுக்கும். நிறைய உங்களுக்கு கஷ்டமான சூழல் கூட கொடுக்கும். இதெல்லாம் எப்படி நீங்கள் சரி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவு இருக்கும். அதே மாதிரி இதற்கு உண்டான பரிகாரமே இருக்குது. நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேசராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் தொழில் ஸ்தான அதிபதி மற்றும் லாபஸ்தானமான அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயம், பிரிவினை, அயன சயனம், முதலீடு செய்கிற கால்கள் போன்ற காரகத்துவங்களை குறிக்கும்.
பல பேர்த்துக்கு முதலீடே காணாமல் போயிடும். அதிக முதலீட்டில் தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே புதிய தொழிலில் முதலீடு, புதிய தொழில் ஒப்பந்தம் செய்கிறவங்க நம்பிக்கையான வாடிக்கையாளர்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முதலீடை காப்பாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை தான், கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சியில் பெரும்பான்மையாக அனுபவிக்க போகும் பிரச்சனைகள் விரையன்னே சொல்லலாம். கடுமையான விரயமாக இருக்கும். வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு கடன் பெற்று ஆக வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இந்த டைம் பொறுத்த வரைக்குமே நாளைய வருமானத்திற்குரிய செலவானது இன்றே முடிவு செய்யப்படும். எனவே விரயத்தை சுபமாக நீங்கள் மாற்ற ஒருவரோட அவசிய தேவையான வீடு வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வீட்டிற்கு பராமரிப்பு வேலை ஏதாவது புதுசாக செய்கிறதா இருந்தால் செய்யலாம். சற்று வசதி அதிகமாக இருக்கிறவங்க குடியிருப்பு வீடுகள் கட்டி நீங்கள் வாடகைக்கு கூட இந்த டைமில் விடலாம். அதே மாதிரி 2 சக்கர வாகனம் வைத்து இருக்கிறவங்க 4 சக்கர வாகனம் வாங்கலாம். சில பேர் பார்த்திங்களா பிழைப்பிற்காக வெளியூர், வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்ல நேரும். பல பேர்த்துக்கு இந்த வாய்ப்பு திருப்பு முனையாக கூட இருக்கும். மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் அசை போட்டு தூக்கமே இல்லாமல் இருக்கக்கூட செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலர் பேர் தூக்கம் தாழாமல் மன நிம்மதியானது உங்களுக்கு தரும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று நீங்கள் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுமே இந்த டைம் செய்யுங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதற்கான வைத்திய செலவு கட்டுக்கடங்காமல் இருக்கும். மேலுமே 7.5 சனியோட காலத்தில் தான் ஆணிற்கு குடும்பம் என்றாலே என்ன, அதே மாதிரி மனைவி, குழந்தைகளுக்கு ஒரு மனிதன் நிறைவேற்று கடமைகள் என்ன, உழைப்போட அவசியம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உழைப்பால் உயரும் நெறிமுறை போன்ற பல்வேறு வாழ்க்கை தத்துவத்தை சனி பார்த்தீங்களா இந்த டைமில் புரிய வைப்பார். அதே மாதிரி கணவனோட பொருளாதாரத்தில் எப்படி குடும்பம் நடத்த வேணும், குழந்தைகளை எப்படி பராமரிக்க வேணும் அப்படிங்கிற போல பல்வேறான வாழ்க்கை உண்மைகளை புரிய வைப்பார். ஆகவே மொத்தத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பம், வாழ்க்கை தத்துவம், பாவம், புண்ணியம் ஆகியவற்றோட நன்மை தீமைகளை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உணர வைக்கிறது தான் இந்த 7.5 சனியோட ஆரம்பமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊர் விட்டு ஊர் மாற நேரம். ஒரு சில பேர் நாடு விட்டு நாடு மாறலாம். விரும்பிய பதவி உயர்வு தேடி வந்தால் கூட பணிச்சுவை உங்களை வாட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சம்பள உயர்வு, அதே மாதிரி புதிய சலுகைகளுமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே மேலிடம் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பகை உணர்வானது மேம்படும். அரசியலை விட்டு ஒதுங்கி விட வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நடிகர், நடிகைன்ட்டு எச்சரிக்கையோடு பழகிறது ரொம்ப நல்லது. அதிக தொகை சம்பளம் கேட்டு வாய்ப்பை இழக்க நேரலாம். 3ஆம் பார்வை பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் பற்றியும், சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையால் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதார வளர்ச்சியில் ஏற்றத்தாழ்வு மிகுதியாக இருக்கும். வாக்குஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கும். பேச்சை குறைச்சிக்கோங்க. வாக்கிலுமே நிதானம் தேவை. நீங்கள் எதிர்பார்த்த பேசும் வார்த்தைகள் கூட உங்களோட சொல் பார்த்திங்களா அது மற்றவங்களுக்கு வேறையாக தோன்று அது தவறாக புரிந்து கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தையிலுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில குழந்தைக்கு பள்ளிகளுக்கு செல்ல மறுக்கும். மேலுமே வேறு பள்ளிக்கு மாற்றம் செய்ய நேரலாம். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பிடிக்கும். படிக்கும் வேலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே 7ஆம் பார்வை பலன்கள், சனியோட 7ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் பதிவதனால சில பேர்த்துக்கு சுகர், பிபி போன்ற நீண்ட நாள் மருத்துவ சாப்பிடும் நோயோட அறிகுறியானது தென்படும். ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க உரிய மருத்துவ பரிசோதனை செஞ்சு உடல் நலனில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பழைய கடனை எல்லாமே அழைக்க புது கடன் வாங்க இந்த டைமில் நேரும். இந்த மேசராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்குமே 7.5 சனியோட இந்த விரயச்சனி காலத்தில் ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு விதமான தோஷங்கள் இருந்தால் கூட 7.5 சனியோட காலத்தில் அந்த பாதிப்புகள் செயலற்று போகுமா. தற்போது உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால திருமண தடை அனைத்துமே அகன்று திருமணத்திற்கான முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பல பேர்த்துக்கு காதல் திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. மேலுமே காதல் திருமணம் செய்தோர் குடும்பத்தை விட்டு பிரிய நேரும். மன கவலையானது இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும்.
அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்குமே எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு நிதானம் இல்லாமல் மனக்குழப்பமானது ஏற்படும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கால் வலி, வயிறு உபாதை மற்றும் முதுகு வலியால் அவஸ்தை ஏற்படுறதுக்கு கொஞ்சம் இந்த டைமில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேர் பண தேவையை சமாளிக்க முடியாமல் அல்லது அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு முடியாமல் குறுகிய காலத்தில் பணத்தை பல மடங்கு பெருக்கி தன்னோடு தரக்கூடிய பண மோசடி நபர்கிட்ட பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ஏமாற்றம் எந்த வழியில் வேண்டுமானாலும் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. முறையான திட்டமிடலும் நேர்மையும் இதே மாதிரி இறை நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எத்தகைய கிரக பெயர்ச்சியாலுமே உங்களை அசைக்கவே முடியாது. முழு நம்பிக்கையோடு இருங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்குமே மாலை ராகு கால வேளையில் காலபைரவரை வணங்கி வாங்க. சனி பிரதோஷ வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.